ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான ப்ரோமோ வந்திருக்கு. அதில் வந்து சாண்ட்ரா வந்து விஜய் பார்வதிக்கு ஒரு சில விஷயங்களை சொல்கிறாங்க. விஜய் பார்வதி கமருதனை பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க. நம்மளுக்கு பக்குன்னு இருக்குது. அது கண்டிப்பாக எந்த பொண்ணாக இருந்தாலும் இந்த ஒரு பயம் வரும். அவங்களுமே வந்து அவர் தங்கச்சி மாதிரி நினச்சி சொல்கிறேன், தயவு செஞ்சு இந்த விஷயத்தை குழி தோண்டி புதைச்சிருன்றாங்க. அது என்ன சொல்கிறாங்க, ஏது சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி போவாங்க. அந்த வீடியோக்குள்ளே போகலாம். கமருதீன் விஜய் பார்வதி ரெண்டு பேருக்குள்ள அந்த லவ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டெவலப் ஆகி சூப்பராக வந்து அவங்க அம்மா வந்து போனப்பெல்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. சான்ஸே இல்லை. அப்படியே ரசித்து பார்த்தேன். அதே ஆட்களுக்கு வந்துட்டு ஒரு ஷாக் கொடுக்குற மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து பற்றி ஒரு சம்பவத்தை பண்ணி இப்போ வந்து எல்லாமே ஒரு அதிர்ச்சியாக மாறி போயிடுச்சு. அப்படியே ஒரு 4 நாள் மாறிடுச்சு. அதுக்கு அடித்தளம் போட்டதே கமருதீன் தான். இதை ஏன் பண்ணாருன்னு சத்தியமாக எனக்கு புரியல. தேவையில்லாம் இந்த மாதிரி வேலைகளை பண்ணி இப்படி வந்துட்டு இப்படி ஆகி போச்சு. இப்போ வந்துட்டு ரொம்ப பயத்தில் இருக்காங்க. அதாவது கமருதீன் வந்து இன்றைக்கி இந்த கேம் விளையாடும்போது அவர் ஆக்ரோஷமாக அந்த இதை தட்டினதும் சரி, காலில் எட்டு வச்சதும் சரி, எல்லாருக்குமே ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ வந்து சாண்ட்ரா வந்து விஜய் பார்வதிக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, கமருதீன் கூட விளையாடுறதுக்கே எல்லாருக்குமே வந்து ஒரு பயமாக இருக்குது. ஏன்னா அடி விழுந்துருன்னு பயமாக இருக்குது. அவன் கூட விளையாடுறதுக்கே ரொம்ப அப்படியே அச்சமாக இருக்குது அப்படின்போது விஜய் பார்வதி வந்து எனக்கு இப்போது அவனை பார்த்தாலே ஒரு மாதிரி பயமாக இருக்குடின்றாங்க. நம்பிக்கையாக இருந்து இவன் தான் அப்படின்னு கூட இருந்தவங்க இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு பதட்டம் வருது. ஏன்னா அவர் பண்ணும்போது வந்துட்டு நம்ம அரோரா வேறு அப்படியே கண் கலங்கியிருப்பாங்க, எனக்கு பயமாயிடுச்சு அப்படின்னு. ஸோ அதை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க கூட வந்துட்டு இவ்வளோ நாள் இருந்த மூமெண்ட்ஸை நினச்சாங்க அப்படியே ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்குன்றாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பர்சன் கூட இருக்கிறதே ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது அப்படின்றாங்க. அப்போ சாண்ட்ரா வந்துட்டு ஆக்சுவலாக உனக்கு மட்டும் இல்லை, எங்களுக்கே வந்து பயமாக இருக்குது அவங்க கூட இருக்கிறதே விளையாடுறதே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சாண்ட்ரா என்ன சொல்கிறாங்கன்னா, இதுதான் கமருதீன், தயவு செஞ்சு உன் மனசுக்குள்ளே வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா அதை இதோட குழி தோண்டி புதைச்சிரு. லவ்வுக்கு காதல் கத்திரிக்கான்னு ஏதாவது இருந்துச்சுன்னா இதோட புதைச்சிரு. என் தங்கச்சி மாதிரி உன்னை நினச்சி நான் சொல்கிறேன், புரிஞ்சுக்கோ அப்படின்போது விஜய் பரபடி திங்க் பண்ணுற மாதிரி அந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. ரொம்ப கஷ்டம்தான், ரொம்ப கஷ்டம். பாவமாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. பட் அந்த ஒரு லவ்ன்ற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த அதாவது காதலுக்குள்ள நிறைய சண்டைகள் வரும், அது வந்து மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் இவர் வந்து உண்மையிலேயே இவர் லவ் பண்ணுறாரா இல்லையா, என் வாழ்க்கையில் வேணான்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்து கிண்டல் பண்ணுறாரு. இன்றைக்கி ஆனால் வந்து ட்ரிகர் பண்ண ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கமருதீன் தான். இது தேவையில்லாமல் ஏன் பண்ணிகிட்ருக்காருன்னு சத்தியமாக புரியல. ஆனால் ஒரு நல்ல ஒரு விஷயத்தை வந்து இழந்துட்டாரோ அப்படின்ற மாதிரி ஒரு வருத்தம் இருக்குது. ஏன்னா கரெக்டாக இன்னும் 3 வாரம் தான். அந்த டைமில் வந்து ஏன் இவர் வந்து வாலண்டியராக இவரோட பேரை இவரை கெடுத்துக்கிறார் அப்படின்றது தான் ஒரு வருத்தமான ஒரு விஷயமா இருக்குது. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இப்போ சாண்ட்ரா வந்து இந்த மாதிரி வந்து விஜய் பார்வதிக்கு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்களே, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இவங்க என்ன முடிவு எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.